கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 23வது வசனம். உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. இங்கு கர்த்தர் கிதியோனை பார்த்து இவ்விதம் சொல்லுகின்றார், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கூட இந்த வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகின்றது. யாரெல்லாம் சமாதான குறைவோடு கூட ஒரு பயத்தோடு திகிலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, ஒருவேளை பலவிதமான பிரச்சனைகளின் மத்தியில உங்களுக்கு என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு சமாதானம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சாவதில்லை, உங்கள் சாவுக்கு ஏதுவான ஒன்றும் உங்களுக்கு இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகின்றது. இது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கு என்று பார்ப்போமானால், மீதியானியருடைய கைகளிலிருந்து இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்கும்படியாக கிதியோனை கர்த்தர் எழுப்புவதற்காக கிதியோனுக்கு தரிசனமாகின்றார். அங்கு நம்ம பார்க்கும் பொழுது இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்போ கிதியோன் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தா ஏன் நாங்கள் இப்படி கஷ்டப்படணும்? அற்புதங்கள் இல்லை, அடையாளங்கள் இல்லை, இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறோமே, மீதியானுடைய கையில நாங்கள் அடிமையா இருக்கிறோமே என்று சொல்றாரு. பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, முதல்ல கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி என்று எழுதியிருக்கிறது. பின்பு பேசுறதெல்லாம் கர்த்தர் அவனை நோக்கி என்று, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அப்போ கிதியோன் தன்னை தாழ்த்துகின்றார். நான் மனாசேல, என்னுடைய குடும்பம் மிகவும் சிறியது, நான் எளியவன் என்று, என் தகப்பன் குடும்பம் மிகவும் சிறியது என்று சொல்லி தாழ்த்துகின்றார். ஆனா கர்த்தர் திரும்ப சொல்றார், இல்லை, நான் உன் கூட இருப்பேன், நீ ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிப்பா என்று சொல்ல. ஒரே மனுஷனை, ஒரு மனுஷனோட சண்டை போட்டு அவனை முறியடிக்கிறது போல இவ்வளவு திரளான மீதியானியர் வந்திருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. கடற்கரை திரளத்தனையான கூட்டமாக இருக்கிறது அவங்கள பார்க்கும்போது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நீ அவங்கள பெரும் திரள் கூட்டமா பார்க்கிற உன் எதிரிகளை, ஆனா ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்ப, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லி இவ்வளோ பெரிய திட்டத்தை சாதாரண ஒரு எளிய மனிதனாக இருந்த கிதியோனுடைய கையில கர்த்தர் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் கூட தேவனுடைய காரியம், அவருடைய செய்கைகளை நம்ம பார்க்கும் பொழுது அவர் எளியவர்களையும் அற்பமானவர்களையும் தெரிந்து கொண்டு பெரிய திட்டங்களை நிறைவேற்றுகின்றார். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார் என்றெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். அப்படியே அந்த கிதியோனை தெரிந்து கொள்கின்றார். அப்போ அந்த கிதியோன் அவனுக்கு சந்தேகம், அப்ப நீர்தான் என்றால் நான் திரும்ப உங்க வர்ற வரைக்கும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இறைச்சி சமைத்து அப்பம் சுட்டு கொண்டு வருகின்றார். கர்த்தருடைய தூதனானவர் இங்கே வை என்று சொல்லி, அப்பொழுது தன் கையில் இருந்த கோழி நுனியை நீட்டி அதை தொட்ட பொழுது அப்படியே அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி அந்த புளிப்பில்லாத அப்பங்களையும் இறைச்சியையும் பட்சித்தது. அப்போ கர்த்தருடைய தூதன் மறைந்து போனார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதை பார்த்த உடனே, ஐயோ, இது கர்த்தருடைய தூதன் என்று சொல்லி, ஐயோ, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றார். அப்போ பயப்படுறாரு, நான் கர்த்தருடைய தூதனை நான் முகமுகமா பார்த்தேன் அப்படின்னு பயப்படுறாரு. அப்போ கர்த்தர் அவருக்கு வார்த்தையை அனுப்புகின்றார். கர்த்தர் பேசுகின்றார், பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இவ்வளவு பெரிய திட்டத்தை தன்னை நம்பி ஆண்டவர் தன்னை தெரிந்தெடுத்து கொடுக்கிறார் என்றால் ஒரு பயம்தான். ஏன்னா எளிய நிலையில இருக்கிற ஒரு மனிதனுக்கு, இல்லை, இவ்வளோ தேசம், திரள் ஜனங்கள் மிகுந்த பெரிய விஸ்தாரமான தேசம், இஸ்ரவேல் மக்கள் எத்தனையோ திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. இவர்களை காக்க, விடுவிக்க, மீட்க கர்த்தர் தன்னை எழுப்புகிறார் என்றால் இது நம்ப முடியாததாக
அதை ஜீரணிக்க முடியாததாக தான் அந்த நேரத்துல கிதியோனுக்கு இருந்திருக்க வேண்டும். எனவேதான் அவர் பயந்து போய், நான் ஒருவேளை கர்த்தருடைய தூதனை முகமுகமா பார்த்துட்டேன், செத்துருவேனோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம் என்று சொல்லுகின்றார். எனவே அவர் அழகாய் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் என்று எழுதியிருக்கின்றது. யெகோவா ஷாலோம் என்றால் கர்த்தர் சமாதானம் அளிக்கும் தேவன் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட யெகோவா ஷாலோம் ஆகிய சமாதானம் அளிக்கும் கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கின்றார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கின்றார். நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம். 2003 ஆண்டு டிசம்பர் மாதத்துல என் கணவர் சகோதரன் ஆலன் பால் அவர்களுக்கு திடீரென்று நெஞ்சு வேதனை வந்தது. அது வரைக்கும் ஊழியத்தை இரவு பகலாக அழைப்பு வந்த இடங்கள் மற்றும் உபவாச கூட்டங்கள் என்று சொல்லி ஓடி 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 கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து கொண்டே இருப்பார்கள். ஊழிய பயிற்சி முகாம் நடத்துவார்கள், கடினமாய் உழைப்பார்கள். ஊழியத்திற்காக இரவு பகல் பிரயாணப்பட்டு வசனத்தை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். திடீரென்று அந்த 2003 ஆண்டு டிசம்பர் மாதத்துல நெஞ்சு வேதனை வந்தது. அப்போ எல்லாருமே நாங்கள் கலங்கிட்டோம். அப்பொழுது நான் என்னுடைய 3வது மகன் ஹாரிஸை வயிற்றிலே சுமந்து கொண்டிருந்தேன். இப்போ எங்க எல்லாருக்குமே ஒரே கலக்கம், குடும்பமா கலங்கி கொண்டிருந்தோம். ஆண்டவர்கிட்ட ஏன் 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழுது போராடி நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு வந்தது. கணவரோடு கர்த்தர் பேசினார், உன்னை வேறொரு மேடைக்கு உன்னை அழைத்து கொண்டு போகிறேன், பயப்படாத என்று சொன்னார். ஆண்டவர் எங்களோடு பேசினார். அதிக கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறார், பிதாவானவர் சுத்தம் பண்ணுகிறார் என்று பேசினார். அப்போ ஏதோ ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் நம்மை கொண்டு. எனவே இதை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம், நமக்கு சமாதானம் தான் என்று நாங்கள் புரிந்து கொண்டு அதை விசுவாசித்தோம். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டோம். பிரியமானவர்களே, அந்த நாட்களெல்லாம் நாங்கள் குடும்பமாக கடந்து இருள் நிறைந்த பகுதி போன்ற அந்த காலங்களெல்லாம் கடந்து அதற்கு பின்பதாக அழகாக கர்த்தர் சொன்னபடியே அருமையாக அந்த 24 மணி நேர டிவி ஊழியத்தை எங்கள் கைகளில் கொடுத்து இன்று வரைக்கும் அழகாக நடத்தி கொண்டு வருகின்றார். கர்த்தர் ஒரு திட்டத்தை உங்கள் கையில் கொடுப்பாரானால் நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம்தான். அந்த எதிர்த்து வருகின்ற பயமுறுத்தல்கள், சவால்கள், போராட்டங்கள் இதெல்லாம் கிதியோனுக்கு வந்தது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஏற்கனவே வந்துவிட்டது, உனக்கு சமாதானம் என்று சொல்லி. எனவே நீங்கள் கலங்காதிருங்கள், கர்த்தர் அருமையாக உங்களுக்கு சொன்னபடியே அழகாய் நடத்துவார். உங்களுக்கு சமாதானம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கூட என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். கர்த்தாவே, பயத்தோடு திகிலோடு ஆண்டவரே, போராட்டங்களின் மத்தியில அல்லது பயமுறுத்தல்களின் மத்தியில அல்லது வியாதியின் மத்தியில ஆண்டவரே, மரணம் நேரிடுமோ, நமக்கு என்ன ஆகுமோ என்று திகைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை நோக்கி இன்றைக்கு அருமையான நம்முடைய வார்த்தை, பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்று சொல்லி அனுப்புகிறீர் ஐயா. ஒவ்வொருவரையும் அப்படியே நீர் காத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.